டே குமரா, எலெக்ஷன் வேறு வரப்போகுது, யாருக்கு ஓட்டு போட போகிற? அதான் தெரிலடா, ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அம்மா நீ யாருக்கு போட போகிற? தெரிலடா. சரி வா, நம்ம பிளான் பண்ணலாம். நீ ஒவ்வொரு பேராக சொல்லு. அவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு நம்ம ஓட்டு போடலாம். என்ன சொல்கிறேன்? சூப்பர்ரா. சரி, ஃபஸ்ட்டு உதயா. அவன் தான் போன டைமும் ஜெயிச்சான். அவன் வந்தப்பே 66 பசங்க போதைக்கு அடிக்ட் ஆகி போயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்த தள்ளு பசங்களாம் ஓவராக ஆட்டம் போட்டானுங்க. அவன் உருப்படியாக எதாவது பண்ணியிருக்கானோ? பண்ணியிருக்கான். அவன் நமக்காக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக நின்னா ஜெயிச்சான். ஆனால் அதே சமயம் அவன் இருந்தப்ப நிறையா சம்பவங்களும் நடந்துச்சு. எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது தான் தலைவன் வாதியார் சொல்கிறாரு. சரி வேலை. அடுத்து பழனி. உதயாவுக்கு முன்னாடி இவன் தான் லீடராக இருந்தான். இவன் தான் நம்ம வாத்தியார்கிட்டலாம் சொல்லி பாஸ் மார்க் போட சொல்லி. ஆமாம், அவனும் நிறைய பண்ணான். ஆனால் அவனோட இடத்துல மட்டும் எல்லாம் புதுசாக மாற்றிட்டான்ல. ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடும் தந்தான், அதே சமயம் ஓட்டுக்கு காசும் தந்தான். உதயம் மட்டும் அவனுக்கு போட்டே நிறையா காசு கொடுத்தான்ல. சரி வாங்கணும், ஓட்டும் ஓட்டோம். ஆனால் இவங்க 2 பேருமே சொன்னதில் பாதி செய்யவே இல்லை. இன்னும் வேற யார் இருக்கா? இன்னும் வேற இன்னொருத்தன் ஜோசப்னு. அவன் தடவை எலெக்ஷனில் நிற்கிறான். அவனுக்கு எல்லார் மத்தியிலையும் செம மவுசுரா. எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி இருந்த இடத்துல அவன் தான் டாப்பு, உச்சம். அதுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க பிரபலமானவனாக இருந்தால் பத்தாது, மக்கள் மனசை புரிஞ்சவனாக இருக்கணும். அவன் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம என்ன சொல்கிறோமோ, நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ மற்றவங்களாம் பண்ணலன்னு சொல்கிறியா? பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணாதான். ஆனால் அதே சமயத்தில் நிறையா பிரச்சனைகளும் பண்ணாங்க. அனிதா அப்புறம் கவினை பற்றி ஞாபகம் இருக்குல்ல? ஜோசப் பண்ணானா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கான். சொன்னதெல்லாம் செய்வானான்னு தெரியல. செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நல்லா கொடுத்தீங்கடா வாய்ப்பு. ஒருத்தன் இத்தனை வருஷமா நம்ம மக்கள் நம்மளை இன்னைக்கு நம்பிடுவாங்க, நாளைக்கு நம்பிடுவாங்கன்னு சொல்லி மேடையா வீதி வீதியா கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களாடா? யாரை பத்தி நான் பேசுறீங்க? யாரா? ஏண்டா நான் பேசுறவர் யாருன்னே தெரியாம நீங்க எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது என்னடா வயசாகுது உங்களுக்கு எலெக்ஷனை பத்தி பேச? ஏன் பேசக்கூடாதா? அப்புறம் எதுக்கு எங்க புக்ல காமராஜர் பத்தியும் அண்ணா பத்தியும் பல தலைவர்கள் பத்தியும் கொடுக்குறாங்க? முதல்ல நீங்க சொல்ற வரைக்கும் எங்க ஸ்கூல்ல நடக்கிற லீடர் எலெக்ஷனுக்கு என்னன்னா சம்பந்தம்? லீடர் எலெக்ஷனா? ஆமா. ஸ்கூல்லையா? ஆமா. அதான் நான் பார்த்தேன் நம்ம பசங்களுக்கு எவ்வளோ அறிவான்ட்டு. சார் நீங்க சொல்லுங்க, ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்னு. ஒரு நல்ல தலைவன்றவன் நீ மதிக்கிறத விட உன்னை மதிக்க தெரிஞ்சவனா இருக்கான் பத்தியா, அவன் தான். அதை விட முக்கியமா ஒரு நல்ல தலைவனுக்கான குணமே அவன் சொல்றத மட்டும் உன்னை கேட்க விடாம நீ சொல்றத கேட்டு உனக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி உன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறான்ல, அவன் தான் உண்மையான தலைவன். அது சரி, இந்த ஓட்டெலாம் போடுறாங்கல்ல, அவங்களோட சுயநலத்துக்காக போடுவாங்களோ, இல்லை நாடு நல்லா இருக்குன்னு போடுவாங்களோ, இல்லை காசு வாங்கிட்டோன்னு போடுவாங்களோ, இந்த சோசியலிஸ்ட் கூட எது சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ்க்காகவா? அதை நீங்கள் தான் சொல்லணும்.